ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னாங்க 2024-25க்கான பட்ஜெட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டும்போது கட்டிட அனுமதி வாங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னதாக நிறைய நியூஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீ 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டும்போது அனுமதி வாங்க தேவையில்லையா, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்துடலாங்க. ஒற்றைச்சாளர முறையில் கட்டிட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டிட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்றிதழ் பெற தேவையில்லை அப்படிங்கிறதா சொல்லிக்கிறாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வில் பி இன்ட்ரடியூஸ்டு டு facilitate sanction of building permission based on self-certification without requirement of completion certificate. Plot sizes up to 2,500 square feet and build-up area up to 3,500 square feet for the construction of residential structures having ground or ground plus one floor will be eligible for instant registration without the requirements of building permission. ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பிளாட் சைஸஸ் அப் டு 2,500 ஸ்கொயர் ஃபீட், அதாவது நாம் வீடு கட்டுறதுக்காக வாங்கிக்கூடிய மனைப்பகுதி, அதாவது இடம் பார்த்திங்கன்னா வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அந்த வீட்டோடைய ஏரியா, அதாவது பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வருது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே சேர்த்தோ அல்லது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறப்ப நாம் வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு செல்ஃப் சர்டிஃபிகேஷன், அதாவது சுய அனுமதி சான்றிதழ் வாங்கிட்டு உடனே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து எந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து கட்டிட அனுமதியோ வந்து வாங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சில லாஸ்ட்டாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள். மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டணங்களுக்கு கட்டிட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்றிதழ் பெற தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இது மெயினாக சொன்னது காரணம் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க வந்து அப்ரூவலுக்கான டைம் வந்து டிலே பண்ணுறதை குறைக்கிறதுக்காகவும் உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஈஸியான முறையில் வந்து வாங்குறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வாங்கவே தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை இல்லைங்க. ஸோ இதுதான் உண்மை. இதுக்கான ப்ரொசீஜரை வந்து ரொம்ப வந்து ஈஸி பண்ணி தந்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒற்றைச்சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் 2500 சதுரடி பரப்பளவு கொண்ட மனையிடத்தில் 3500 சதுரடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும். மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவை இல்லை. அதுபோக இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 வர மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கான வழிமுறைகள் வந்து வெளியிடல. இதுக்கான ஜியோ போட்டுட்டு மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து அதுக்கான வழிமுறைகள் வந்து வெளியிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.